ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி? மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உணவு மிகவும் அவசியம். கழிவுகள் வெளியேறாததால் உடம்பில் சுகர் போன்ற வியாதி உருவாகிறது. சுகர் வியாதி எல்லா வியாதிக்கும் முக்கிய காரணம். வாரத்தில் 3 நாள் நூக்கல் அடித்து ஜூஸ் போன்று குடித்தால், சீனி போடாமல் குடித்தால் சுகர் கண்ட்ரோல் ஆகும். கருப்பிலை சாறு குடித்தால் கருப்பிலை உடம்பில் உள்ள கண் நல்லா தெரியும், உடம்பில் உள்ள கர்ப்பப்பை சரியாகும், முடி வளரும், கொழுப்பை கரைத்துவிடும், ப்ரெஷரை குறைக்கும். கருப்பிலை உப்புச்சத்துக்கு சொரக்காய் வெஞ்சனம், கத்திரிக்காய் வெஞ்சனம் இவைகளை சாப்பிடுவதால் உப்புச்சத்து குறையும். கேரட் சுகரை அதிகப்படுத்தும். பீன்ஸ் அவரைக்காய் சாப்பிட்டால் மலச்சிக்கல் நீங்கும். நாம் ஒவ்வொரு நாளும் நம் சாப்பாட்டில் வெஞ்சனம் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். வெஞ்சன காய்கறி சாப்பிடுவதால் உடம்பில் ஆரோக்கியம் ஏற்படும். மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழம் சாப்பிட வேண்டும். உடம்பில் உள்ள பல்வேறு கோளாறுகளுக்கு முக்கிய காரணம் சுகர் அதிகமானால் ஹார்ட் அட்டாக் வரும். கல்லீரல், கணையம், மூளை எல்லாத்திலுமே சுகர் சென்றடைவதால் பல நோய் உருவாக காரணமாகிறது. உப்புச்சத்துக்கும் சுகர் தான் முக்கிய காரணம். உப்புச்சத்தை கிளியர் பண்ணுவதற்கு சொரக்காய் கூட்டு வெஞ்சனம், கத்திரிக்காய் வெஞ்சனம், முட்டைக்கோஸ் வெஞ்சனம் இவைகளை சாப்பிடுவதால் உப்புச்சத்து குறையும். உடம்பில் உள்ள உப்புச்சத்து குறையும். எல்லா நாட்களிலுமே வெஞ்சனம் வச்சு சாப்பிடுவதால் உடம்பில் ஆரோக்கியம் ஏற்படும். கார்போஹைட்ரேட் பொருளை அளவாக எடுத்துக்கொள்வது நல்லது. கார்போஹைட்ரேட் பொருள் என்றால் சோறு, இட்லி, தோசை இதெல்லாம் அளவாக சாப்பிட வேண்டும். வெஞ்சனத்தை அதிகப்படுத்த வேண்டும். இதனால் உடம்பில் ஆரோக்கியம் ஏற்படும். எலுமிச்சம்பழம் உடம்பில் மலச்சிக்கலை சரிபடுத்துகிறது. எலுமிச்சம்பழம் சேர்ப்பதால் உடம்பில் மலச்சிக்கலை சரிபடுத்துகிறது. இன்னொரு நாள் சந்திப்போம். வணக்கம். எதடா ஆஃப் பண்ணும்?